வணக்கமில்லை. சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு நாள் கழிக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலை தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில கூட அந்த பகுதியை சேர்ந்த சில மக்கள் படித்து முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி சந்தையில பயங்கரமா கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரத்துல ஒரு சிறுவன் காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த சிறுவன் காய்கறி வியாபாரம் மட்டும் செய்யலங்க, கூடவே பக்கத்திலே புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். படிச்சுக்கிட்டே அதாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறான். மத்த நேரங்கள்லாம் அவன் காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஆய்வுக்காக அந்த சாலை வழியாக ஐஏஎஸ் ஆபீசரான அவினிஷ் சரண் போயிட்டு இருக்காரு. அவர் போலீஸ் படையோட போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வாகனத்தோட போயிட்டு இருக்கும்போது எதேச்சியா இந்த சாலை ஓரத்துல ஒரு சிறுவன் காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு உடனே கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த காரை விட்டு இறங்கி அந்த பையன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிச்சு பாக்குறாரு. அந்த சிறுவன் யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா தன்னுடைய புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு காய்கறி எடை போட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் காசை வாங்கி கல்லால வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் போன பிறகு திரும்ப புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். திரும்ப யாராவது வந்தாங்கன்னா புத்தகத்தை மூடுறான், வியாபாரம் பண்றான், படிக்கிறான். இப்படியே அந்த நெருக்கடியான அந்த கட்டத்திலையும் அந்த கூட்டமா இருக்கக்கூடிய அந்த சாலையிலையும் தன்னுடைய கவனத்தை செதற விடாம அந்த பையன் படிக்கிறதும் காய்கறி வியாபாரம் செய்யறதும் பார்த்துட்டு இந்த ஐஏஎஸ் ஆபீசர் பூரிச்சு போயிடாரு. இந்த சின்ன வயசுல இந்த பையன் இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறானே, நம்மலாம் சில பேர் எல்லாம் படிக்கும் போது சுத்தி சத்தம் கேட்க கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாலையில இப்படி கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய சாலையில எவ்வளவு வண்டிகள் போகுது, இது எல்லாமே பொருட்படுத்தாம தன்னுடைய முழு கவனத்திலையும் படிப்புல செலுத்தி அந்த பையன் படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த பையனை பத்தி நம்ம கண்டிப்பா ட்விட்டர்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு போட்டோ எடுத்துறாரு. எடுத்துட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு இந்த பையன் யாரு, என்ன பண்றான், ஏன் இந்த காய்கறி விற்கிறான் அப்படி அவனை பத்தி விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது அந்த அதிகாரி கிட்ட அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த பையனுடைய பெயர் புஷ்பேந்தர் சாஹூ. அந்த பையன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். அந்த பையனுடைய தந்தை இறந்து போயிட்டாரு. அந்த பையனுடைய தந்தை இறந்து போயிட்டாரு. அவங்களுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. அதனால அவங்களால வேலைக்கு போக முடியல. எப்படியும் நம்ம குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். அதனால இந்த பையன் படிச்சுக்கிட்டே காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு சின்னதா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு. அவங்க அம்மா கிட்ட இந்த தோட்டத்துல எதையாவது விளைய வச்சு கொடுமா, நான் இதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்கான். அந்த அம்மாவும் நம்மளை விட்டா நம்ம பையனுக்கு வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகா இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் விளைய வச்சு தான் பையன் கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பையனும் தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரியான சின்ன சின்ன காய்கறி எல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட்ல வச்சு வித்துட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டிட்டு வரான். அதுல வர வருமானத்தை வச்சுதான் இந்த பையன் படிப்புக்கு செலவும் சரி, அந்த குடும்ப செலவு, சாப்பாட்டு செலவும் சரி, இந்த காய்கறி வியாபாரம் மூலமா வரக்கூடிய வருமானம் தான் அப்படிங்கிற விஷயத்த கலெக்டர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பையனுடைய கதையை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே சமயத்துல எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. இந்த சின்ன வயசுலயே இந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா, இந்த சின்ன வயசுலயே அந்த பையன் இவ்வளவு பெரிய பொறுப்புடன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னுடைய தாயை கவனிக்கணும், தன்னுடைய தாயை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியும் அந்த பையன்கிட்ட இருக்கு. அதே சமயத்துல நம்ம படிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளுடைய எதிர்காலமே இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படிப்புல எந்த விதமான கவன சிதறலும் இல்லாம உறுதியோட படிக்கக்கூடிய அந்த பையனுடைய செயலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக ஒரு காய்கறி மார்க்கெட்ல எக்கச்சக்கமான கூட்ட நெரிசல்களோட வண்டி சத்தத்தின் நடுவுல அவ்வளவு சத்தத்திலையும் எந்த விதமான கவன சிதறலும் இல்லாம அந்த பையன் படிச்ச விஷயம் தான் எனக்கு என் கண்ணுக்குள்ள இன்னும் அது நிக்குது. கண்டிப்பாக இந்த பையன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும். இந்த பையனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. நானும் இந்த மாதிரி தான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த பையனும் ஒரு நாள் என்ன போல ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ இல்ல ஒரு பெரிய அதிகாரியோ நிச்சயமா வருவான். இந்த பையனுக்காக நீங்க எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த பையனை பத்தி ஐஏஎஸ் ஆபீசர் ஷேர் பண்ணிருக்காரு. தற்போது இந்த ட்விட்டர் பார்த்த பல நெட்டிசன்கள் கண்டிப்பாக சார் உங்களுடைய ஆசைப்படி இந்த பையன் கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவான், கண்டிப்பா அந்த பையனுக்கு எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க உதவியும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் அந்த ட்விட்டர்ல கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பையன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.